இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்துடைய விலை அதிவேகமாக உயர்ந்துட்டு வருது. அது காரணம் என்ன அப்படின்றத தெளிவாக இந்த காணொலியில் பார்ப்போம். முதல் படியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் வெங்காயம் விளையுது. ஆனால் வந்து இங்கே இருக்கிற அனைத்து நபர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு வந்து விளையவே இல்லை. அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளி மாநிலங்கள்லேருந்து தான் வெங்காயத்தை அங்கேருந்து இங்கே இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெல்லாரி வெங்காயம், யஷ்வந்த்பூர் வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாசிக் வெங்காயம், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற நாசிக் அப்படின்ற இடத்துலேருந்து வர வெங்காயம். அதாவது இந்த 3 வகையான வெங்காயம் அதிகமாக வருது. ஆந்திராவிலேருந்து வெங்காயம் ஒரு சிலது வருது. அது வந்து குறிப்பிடும் அளவிற்கு வந்து இல்லை, அது குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும்தான் வருது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பெல்லாரி வெங்காயமும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவோட நாசிக் வெங்காயமும் தான். இந்த 2 வெங்காயம் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அதிகப்படியான இடங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். பெல்லாரி வெங்காயத்துக்கும் நாசிக்கில் இருக்கிற வெங்காயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெல்லாரி வெங்காயத்துடைய லைஃப் டைம் வந்து ரொம்பவே கம்மி. கம்பேர் பண்ணும்போது நாசிக்கோட கர்வா வெங்காயம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாசிக்கில் விளையக்கூடிய வெங்காயத்துடைய தோள்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 தோள்கள் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெட்டி வெங்காயம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பெல்லாரி வெங்காயத்தை விட கூடுதலாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா காற்றோட்டத்தோடு பராமரிச்சிங்கன்னா மகாராஷ்டிராவோட நாசிக் கர்வா வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம், ஒரு நல்லா வச்சுட்டு இருந்தால். அதை விடவும் ஒரு சில மெக்கானிசம், இந்த ப்ளோயர், அதுக்கப்புறம் அதை ஸ்பைரல் ரோல் செட்டப் பண்ணி வச்சுட்டு இருந்தால் 8 மாதத்து வரைக்கும் நல்லா கலர் மாறாத வச்சிடலாம். 10 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோள்களுக்கு லைட்டாக நிறம் மாறும். அப்பயும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற நாசிக் வெங்காயத்தோடைய சிறப்பம்சம். இப்போது மழை காலம் வரப்போகுது. எப்பயுமே மழை காலத்தில் வந்து விலைகள் எப்பயுமே ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் மழையில் நினைந்து விட்டால் சேதம் அதிகமாக வரும். இதன் காரணமாக எப்பயுமே மழை காலத்தில் வந்து வெங்காயத்துடைய விலை ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ வரக்கூடிய மாதங்களில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா எதிர்வரும் மகாராஷ்டிரா மாநிலத்துடைய எலெக்ஷன்ஸ். இந்த மகாராஷ்டிரா மாநிலத்துடைய எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியிருக்கு வெங்காயத்தை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாசிக்கில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஓட்டை வாங்கணும் அப்படின்றது காரணமாக வெங்காய விலையை இறக்கவே இல்லை. வரத்து அதிகமாக இருந்தாலும் வெங்காயத்துடைய விலையை இறக்காமல் அரசாங்கம் பார்த்துக்கொள்ளுது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சரி, எல்லா வெங்காயத்துடைய விலையும் என்ன அப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மீடியம் சைஸான வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 34 ரூபாய் 35 ரூபாய் போகுது. இந்த சின்ன சின்ன வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபாய் போகுது. நல்ல இந்த ஹோட்டல்களுக்கு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ரீமியம் குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா 45 ரூபாய் 50 ரூபாய் வரைக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி போகுது. இது ப்ரீமியம் குவாலிட்டியும் சின்னதையும் விட்டுருங்க, மீடியமாக பரவலாக பல இடத்துக்கு அனுப்பக்கூடிய இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 35 ரூபாய் வருது. இவ்வளோ ரேட் வந்து இருக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பேக் பண்ணி ஏற்றி இறக்கி அங்கே விவசாயிகள் வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. 10 விவசாயிகளுடைய வெங்காயத்தை நீங்கள் வாங்கி லாரியில் போட்டுட்டு வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து இங்கேருந்து நீங்கள் ஒரு 10 டன் எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ மேலே வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபாய் வரும். 10 டன் எடுத்துன்னு வந்தீங்கன்னா 20 டன் வந்தீங்கன்னா ஒரு 6 ரூபாய் வரும். இது 25 டன் எடுத்துன்னு வந்தால் தான் 4 ரூபாய் 50 பைசா வரும். இது வந்து தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாரி மாறுபடும். குறிப்பாக வேலூரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி காஸ்ட் ஆகும், திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக காஸ்ட் ஆகும். அப்படின்னு டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாரி அந்த 50 பைசா வந்து வித்தியாசம் வரும். அப்படின்னு பார்க்கும்போது ஏற்றி இறக்க கூலி அது இப்படின்னு அங்கே மண்டியில் வந்து கமிஷன் ஏஜென்ட் கூலி இப்படிலாம் போக உங்களுக்கு ஒரு கிலோ மேலே 7 ரூபா அடக்கம் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 34 ரூபா ஒரு 7 ரூபான்னு கேட்டால் 41 ரூபாய்க்கு வந்து இங்கே இறங்கும். அப்படின்னும் போது நீங்கள் எந்த ப்ரைஸுக்கு விற்பீங்க? என்னடா 41 ரூபா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, 41 ரூபாய்க்கு இறக்குமதி ஆகும். இப்போ சந்தைகளில் குறைவான விலையில் இருக்கே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் கடந்த காலங்களில் வாங்கி வைக்கப்பட்ட வெங்காயங்கள். அதை ஸ்டாக் வச்சிருந்து இப்போ அனுப்பி விலையை கொஞ்சம் சருமானம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போதான எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 மாதம் பொறுத்தான் தெரியும். ஏன்னா ஏற்கனவே பாதுகாத்த வெங்காயங்கள்லாம் வந்து இப்போ விற்றுக்கிட்டே வருது.
ஆனால் இப்போத்தியோட இம்பேக்ட் இந்த மாதம் இல்லை அடுத்த மாதத்துல தான் தெரியும். அதனால் வெங்காயத்தை வந்து நம்மளால் வீட்டில் வச்சுருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுருக்க முடியும். ஒரு 2 மாதம் வரைக்கும் தான் நம்ம விளால் வச்சுருக்க முடியும். ஏன்னா வந்து காற்றோட்டமாக கீழே கொட்டி வைக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து ஏர் வென்டிலேஷனோடைய வீட்டுக்குள்ளெலாம் இருக்காது. நம்ம ஒரு ரூமில் கொட்டி வச்சுருப்போம். அது சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே பெல்லாரி வெங்காயமாக இருந்தால் சீக்கிரமாக கெட்டு போய்விடும். நாசிக் வெங்காயமாக இருந்தால் மட்டும்தான் கெட்டு போகாது. இந்த பதிவின் வாயிலாக நான் என்ன சொல்லிக்க வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெங்காயத்தோடைய விலை ஏறப்போகுது. முடிஞ்சால் நாசிக் வெங்காயமாக பார்த்தா கொஞ்சம் வாங்கி வச்சுக்குங்க, கொஞ்ச நாள் சேஃபாக இருங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு சொல்ல வரல. இல்லை நான் வியாபாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து நாசிக் போங்க. நாசிக்கில் தமிழர் ஒருத்தர் இருக்கார், அங்கே வியாபாரியாக இருக்கார். அவர்கிட்ட போய் வெங்காயம் வாங்க. 25 டன் தான் எடுத்துகிட்டு வரணும். கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். எப்பயுமே பிப்ரவரி மாதம் இல்லை மார்ச் மாதம் போங்க. அப்போ வெங்காயம் வந்து நல்ல கம்மி ரேட்டில் இருக்கும். அப்போ வாங்கி வந்து நல்ல காற்றோட்டமான அங்கே போய் எப்படி செட்டப்பில் அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பாருங்கள். அதை வாங்கி வந்து இங்கே கரெக்டாக ஸ்டோரேஜ் பண்ணி சேல்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல லாபம் வரும் அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிறேன்.